சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 63வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 63வது பாடல். தீதாம் அவானந்தச் செய்மதுரை வாழ் வேந்தா நாதா சிவானந்தம் நல்குவாய் வேதா சிரகரா நித்தா திரபரா சுத்தா அரஹரா சொக்கநாதா. இன்றைய பாடலில் நிறைய விழிச்சொல்லாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பெருமான கூப்பிட்டு முறையிடும் விதமாக. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேதங்கள் பெருமானை கூப்பிடும். ஆனால் எப்படி கூப்பிடும்னா நேரடியாக கூப்பிடாது. நாம் ஒரு வேள்வி செய்கிறோம் அப்படின்னா அக்னி பகவானை முதல்ல கூப்பிட்டு அக்னி மூலமாக நமக்கு இப்போ பெருமானுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு நாம் சொல்லணும். வேதத்துக்கும் திருமுறைகளுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். நமக்கு நடுவில் ஒருத்தர் நிற்பாங்க வேதத்தில். ஆனால் திருமுறைகளை பொறுத்த வரைக்கவோ அல்லது இந்த மாதிரி அனுபவ நூல்கள் எல்லாமே நாம் எடுத்தோம் அப்படின்னா நேரடியாகவே நாம் பெருமானிடம் பேசுகின்றோம். நம்மளுக்கு நடுவில் யாருமே தேவை கிடையாது. நேரடியாக நீயும் நானுமாய் என்று சொல்வது போல பெருமானிடம் நேரடியாக விழித்து நாம் பேச முடிகின்றது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு விழிச்சொற்களாக தான் இங்கே இருக்குது. அரகரா சொக்கநாதா. அரகரா அரகரா அப்படின்னு பெருமானை போற்றி துதித்து வணங்கி இருக்கக்கூடிய மதுரை என்ற திருநகரில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அவர் எப்படிப்பட்டவர்னா மதுரை வாழ் வேந்தா. மதுரை நகரில் இருக்கக்கூடிய அரசன். அரசன் அப்படின்னாக்க சாதாரண அரசன் இல்லை, நீதி வழுவாமல் செய்யக்கூடிய அரசன். நாதா, இங்கே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். வேதா, வேதத்தின் உள்பொருளாக இருக்கக்கூடியவன். வேதம்னு சொல்லியாச்சுன்னாலே அது சாமி தான். வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடியவனே பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள். சிரகரா, கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் பெருமான். அதே மாதிரி நித்தா, என்றுமே நிலையாக இருக்கக்கூடியவன். திரபரா, மேலானவன். அதே மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடியவன், தூயோன், சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அவர் சுத்தமாக இருக்கிறாரு, அவர் வேதத்தின் பொருளாக இருக்கிறாரு, அவர் மேலானவனாக இருக்கின்றார். அப்போ அவர் என்ன செய்யணும்? எங்களையும் சுத்தமாக்கி மேலானவனாக வைக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? பிரம்ம கபாலத்திலிருந்து பிரம்மனுடைய அகங்காரத்தை அழித்தது போல எங்களுடைய அகங்காரத்தையும் அழிக்க வேண்டும். எங்ககிட்ட இருக்கிற அகங்காரம் அப்படின்னு சொல்கிறது ஆணவம். அந்த ஆணவத்தை அழித்து, அதாம் தீதாம் அவானந்தம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை அழித்தால் அடுத்தது என்ன கிடைக்கும்? சிவானந்தம் கிடைக்கும். அப்போ பெருமான் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்ம கபாலத்தை எப்படி பிரம்மனுடைய அகங்காரத்தை சுத்தம் பண்ணாரோ அதே மாதிரி எங்களுடைய அந்த ஆணவத்தையும் சுத்தம் செய்து என்றுமே நிலையாக இருக்கக்கூடிய சிவானந்தத்தை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல் தான் இந்த 63வது பாடலாக நாம் பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.